Hi students, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பரான கண்டென்ட்டும் உங்க வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே. அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ் குறைக்கப்பட்ட பாடப்பகுதி 2021 ரெடியூசிங் சிலபஸ் ஃபார் 2021 அந்த சீரியலில் நெக்ஸ்ட் 5 மார்க்கு, அதாவது +2 ஃபிசிக்ஸு 3rd யூனிட், அதாவது பாடம் 3 3rd யூனிட்டு மேக்னட்டிசம் காந்தவியல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அடுத்த 5 மார்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the force between two long parallel current carrying conductor. தமிழில் நீண்ட இரு இணையான மின்னோட்டம் பாயும் கடத்திகளுக்கு இடையேயான விசைக்கான சமன்பாட்டை எவ்வாறு பெறுவாய்? முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய, அதாவது என்ட்ரன்ஸில் இந்த பேசிக்கை வச்சு நமக்கு ப்ராப்ளங்கள் வரக்கூடியது. அதனால் கொஞ்சம் க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ரைட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையட்-சாவர்ட் லா, லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த லாங் ஸ்ட்ரைட் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நீண்ட கடத்திக்கிடையான மின்னோட்டம் பாய் நீண்ட கடத்திக்கிடையால் உருவாகும் காந்தப்புலத்திற்கான சமன்பாட்டை எவ்வாறு பெறுவாய் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் பார்த்தோம். அந்த கொஸ்டின்ஸை உனக்கு புரிஞ்சுது அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். நான் அதனுடைய லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ரைட், பாருங்கள். இப்போ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ அப்படின்னு ஒரு கடத்தி, அதாவது கண்டக்டர், பி அப்படின்னு ஒரு கடத்தி, அதாவது கண்டக்டர், ரெண்டு கண்டக்டர், 2 பேரலல், ரெண்டு எப்படி இருக்குது? இணையாக இருக்குது. ரைட்டாக? பேரலல், 2 பேரலல் கண்டக்டர். இதில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் I1, இதில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் I2, அதாவது இதில் பாயக்கூடிய மின்னோட்டம் I2, இதில் பாயக்கூடிய மின்னோட்டம் I1. சரி சார், ரெண்டுத்துக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ சார் அப்படின்னா R, ஸ்மால் r. ரைட்ஸ், இப்போது பையட்-சாவர்ட்டில் பார்த்துருப்போம், ஒரு கடத்தியில் மின்னோட்டம் பாயுது அப்படின்னா அதில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். என்ன சார்னா, ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏயில் என்ன பாஸ் ஆகுது? கரண்ட் I1, பியில் என்ன ஆகுது? I2. இப்போது இந்த ஏல பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை பாருங்கள், காந்தப்புலம் இப்படி உருவாகுது பாருங்கள், இப்படி உருவாகுது காந்தப்புலம். இதில் ஏல உருவாகுது. அப்படியே இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை அஃபெக்ட் பண்ணுது பாருங்கள்? ரெண்டாவது கண்டக்டரை தொட்டு செல்லுது பாருங்கள், ரெண்டாவது கண்டக்டரில் அப்படி தொட்டு செல்லுது. அப்படியே பாருங்கள், உள்ளே போயிட்டு வெளில வருது பாருங்கள், அப்படி வருதா? அப்போ இது நமக்கு நல்லா புரியணும். அதாவது முதல் கண்டக்டரில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால் உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டாவது கண்டக்டரில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ, ஃபோர்ஸ் இஸ் வேல்யூ அப்படிங்கிறத எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். விசை என்ன, ரெண்டாவது கண்டக்டரில் ஏற்படக்கூடிய விசையின் மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிமிலர்லி இந்த ரெண்டாவது கண்டக்டரில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால உருவாகக்கூடிய, அதாவது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால ஃபஸ்ட்டு கண்டக்டரில் ஃபோர்ஸ் எவ்வளோ, கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இப்போது நமக்கு முதல் கண்டக்டர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கண்டக்டர், அதாவது இதில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் I1, அதனால் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? அப்படி போயிட்டு இதை டச் பண்ணுது. அப்போது இதில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இதில் இந்த கண்டக்டரில்
எதனால்? ஃபஸ்ட்டு கண்டக்டரில் பாஸ் பண்ணக்கூடிய I1 கரண்ட்னால் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டாவது கண்டக்டர், அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆர், இந்த ஆர் தொலைவில் உள்ள பிங்கிற கடத்தியில் எவ்வளோ ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், ஹவு மச் யுவர் ஃபோர்ஸ் இஸ் பி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ இந்த ரெண்டாவது கண்டக்டரில் எவ்வளோ ஃபோர்ஸ், அதே மாதிரி சிமிலர்லி இதில் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதில் எவ்வளோ ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. அப்போது கரண்ட் வந்து ஈவனாக இருந்தால், சேம் டைரக்ஷனாக இருந்தால் என்ன, அதாவது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாக இருந்தால் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரைட். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன், டயக்ராம் போட்டாச்சு. இதில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதை தொட்டு செல்லும்போது இதில் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டோம். ரைட். இப்போ என்ன பண்ணுறோம், இதை வச்சு தான் இதை நம்ம பார்க்க போகிறோம். இதான் வந்து இந்த படத்துக்கு உண்டான பிளான். அப்போது நமக்கு இதுதான் கடத்தி. அது எப்படி இருக்குது, நம்ம மேலேருந்து அப்படி பார்த்தோம்னா, மேலேருந்து இப்படி பார்த்தோம்னா எப்படி இருக்கும், இப்படி தெரியுது பாருங்கள், பர்பெண்டிகுலர். அப்படி பார்த்தோம்னா இது இப்படி தான் தெரியும், இது இப்படி தான் தெரியும். அப்போது இது ஏன்னு வச்சுங்க, இது பின்னு வச்சுங்க. அப்போது இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி வந்து கிரியேட் ஆகுது, எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நீ எடுத்தாலும் இப்படி தான் கிரியேட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் கிரியேட் ஆகும், அப்படி தான் போகும். நல்லா ஞாபகம். எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும், இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, இந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் எடுத்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு சர்க்குலர் பார் தான் கிரியேட் ஆகும். ரைட். அப்போது வந்து இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டர்னுடைய பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு செகண்ட் கண்டக்டரில் ஹவு மச் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுது. ரைட். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ உனக்கு நான் ரெண்டாவது படத்தையும் சொல்லிவிட்டேன், ஃபஸ்ட்டு படத்தையும் சொல்லிவிட்டேன். இதில் ஒரு சின்னதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அப்படி இதை பாருங்கள், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இது தம்ப் ரூல், இது வந்து தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர்னு எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நான் வந்து தம் ஃபிங்கர் இப்படி வச்சுருக்கேன். இதான் வந்து டைரக்ஷன், மேக்னெட்டிக் டைரக்ஷன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், கரண்ட் இது வந்து இப்படி இருக்குது தம் ஃபிங்கர். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அப்படி பாருங்கள், இதுதான் கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த ஃபிங்கர் அப்படி கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது டைரக்ஷன் ஆஃப், புரியுதா? இதுதான் நாங்கள் காட்டியிருக்கேன். அப்படி நல்லா கவனிங்க, இது இப்படி. அப்போது இதனுடைய அப்பார்ட் ஃப்ரம் மேல் நோக்கி இந்த ஃபிங்கர்லாம் அப்படி ரொட்டேட் ஆச்சுன்னா இதுதான் ஃபீல்டு. எந்த டைரக்ஷனில் அப்படி போயிட்டு அப்படி ரொட்டேட் ஆகும். இந்த பாருங்கள் எப்படி ரொட்டேட் ஆகுது பாருங்கள், உள்ளே போயிட்டு வெளில வருது பாருங்கள், அப்படி. ரைட். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போது நான் வந்து இதையும் சொல்லிவிட்டேன். செகண்ட் என்ன சார் அப்படின்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன ஆக்சிஸ் இருக்குது சார். அப்போது இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இது என்னது, ஒய் ஆக்சிஸ். அப்போ நமக்கு என்ன வேணும் நமக்கு இந்த இடத்துல, அப்போது இது வந்து கே, இது வந்து ஜே, இது ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர். அப்போ இது தெரிஞ்சுது அப்படின்னா உனக்கு இது ஈஸியாக இருக்கும். எந்தெந்த ஆக்சிஸ் அலாங் த டைரக்ஷன் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், லென்த்து, இது லென்த் எவ்வளோ, எல்லு, இதனுடைய லென்த்து எல்லு தான். எவ்வளோ பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டு I1. அப்போ பாருங்கள், இது இப்போ எந்த கரண்ட்டும் அந்த லென்த்தும் அலாங் வித் டைரக்ஷன் இசட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லணும். இசட் ஆக்சிஸில் என்ன இருக்குது, கே வெக்டர். இதில் என்ன இருக்குது, ஜே இருக்குது. இதில் என்ன இருக்குது, ஐ வெக்டர். அப்போ அந்த மேக்ஸ் ரூல்ஸை நீ கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் உனக்கு. அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரைட். இப்போ உனக்கு இந்த டயக்ராமுக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளைன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் எழுதணும், பிளாங்காக விடாதீங்க. டயக்ராம் மட்டும் போட்டு வெறும் டெரிவேஷன் மட்டும் எழுதி வைக்காதீங்க, மார்க் குறையும்
அப்போ நீ என்ன பண்ணுற, எக்ஸ்பிளைன் ஏ அண்ட் பி. சிம்பிளாக நீ படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, அதுக்கு டைம் எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏ அண்ட் பி பாருங்க, 2 long parallel to the conductor, 2 இணையான கடத்திகள். ஆர் the distance between 2 parallel conductor, அதாவது ஆர் என்பது 2 இணையான கடத்திகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. I1 I2 current pass through the A and B, அதாவது A மற்றும் B என்ற கடத்திகளில் பாயும் மின்னோட்டங்கள். DL length of the small conductor, ஒரு கடத்தியில் மிகச்சிறிய கூறின் நீளம். B magnetic field. L length of the conductor, கடத்தியினுடைய நீளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். பாருங்க, சிம்பிளாக அப்போ நமக்கு length of the conductor ஈஸியாக உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். படத்துக்கான எக்ஸ்பிளைன் ஒரு சின்ன விளக்கம், எக்ஸ்பிளைன் தமிழில் விளக்கம், படத்துக்கான விளக்கம், பட விளக்கம் முடிஞ்சு போச்சு. ஓகே ரைட். இப்போ டெரிவேஷன் என்ன சார்? டெரிவேஷன் யூஸிங் பையட்-சாவர்ட் லா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பையட்-சாவர்ட் லான்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஐடியல் sin θ by r² அப்படிலாம் படிச்சிருப்பீங்க, ரைட்டு. இப்போ அந்த யூஸிங் பையட் எதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல பையட்-சாவர்ட் விதியை பயன்படுத்த போகிறோம். எப்படி சார்னா, நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் டியூ டு I1 இன் கண்டக்டர் ஏ இஸ். என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? அதாவது ஏல பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட்னால உண்டாகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோமே, இந்த இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைக் கண்டக்டர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒரு டிரைவ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நீண்ட நேர்கடத்தினால் உருவாகும் காந்த புலத்திற்கான கோவை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். என்ன அப்படின்னா, B is equal to μ0 I by என்னென்னு பார்த்துருப்போம், 2/r நம்ம லாஸ்ட் வீடியோவில் எடுத்து பாருங்கள். அந்த லாஸ்ட் வீடியோவில் இது கொண்டு வந்திருப்போம். இப்போ அதை அப்படியே எடுத்துக்க போகிறோம். அதே தான் இது, அதனுடைய கான்செப்ட் தெரிஞ்சது ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எதில் அஃபெக்ட் ஆகுது, இதில் ஏற்படக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எதில் அஃபெக்ட் பண்ணுது, 2வது கண்டக்டரில். அப்போ B1 பாருங்கள், B1 ஈக்குவல் டு, புரிஞ்சுதா? நல்லா பாருங்கள், இதனுடைய பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் I1ஆல் ஏல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா, பியில் ஏற்படக்கூடிய கண்டக்டரில் அஃபெக்ட் ஆகுது, அது தொட்டு செல்லுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், B1 ஈக்குவல் டு மியூ. நான் நல்லா கவனிங்க, இந்த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் ஆர் தொலைவில் எது இருக்குது, ஆர் தொலைவில் B. அப்போது ஏயினால் பியில் உருவாகக்கூடிய காந்த புலம் B1. இது அப்படியே எடுத்துங்க, பின்னா B1 μ0 ஃபஸ்ட்டு கண்டக்டரில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் எவ்வளோ, I1. அது அப்படியே எடுத்துங்க, μ0 I1/2/r ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே ரைட். இப்போ எனக்கு என்ன வேணும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் வேணும். லாரன்ஸ் ஃபோர்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும், F vector equal to Q into B vector into V vector அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன சார்னா, அதை யூஸ் பண்ணி இன்னொரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்படி படிச்சிருப்பீங்க, என்னென்னு, இந்த ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F is equal to BIL sin θ அப்படின்னு படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில். அப்போது இது என்ன சார் அப்படின்னா, ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதை வச்சு இதை நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கடத்தி எடுத்துக்க போகிறேன். இப்படி எடுத்துக்க போகிறேன், ஒரு பெரிய லாங் கண்டக்டரில் ஒரு ஸ்மால் இதை மட்டும் கட் பண்ணி இப்படி எடுத்துக்க போகிறேன். அப்போ இதனுடைய லென்த் எவ்வளோ, DL. அப்போது இதில் இந்த லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது, அதுதான் இந்த இடத்துல DF vector equal to எவ்வளோ, எதில் பியில் என்ன பார்க்குது, I2.
அதனுடைய லென்த் எவ்வளோ டிஎல். இது வரைக்கும் பாருங்கள், பிஐஎல், எல்லுன்னா டிஎல், ஐனா I2, பின்னா இந்த இடத்துல B1 அப்படின்னு நமக்கு தெரியும். டிஎல் கிராஸ் பி அப்படின்னாலே நமக்கு தெரியும். இதை தான் நான் இப்படி சிம்பாலிக்காக அப்படி எழுதியிருக்கேன். அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்கள். லாரன்ட் ஃபோர்ஸ் ஆன் த எலமெண்ட் டிஎல் ஆஃப் த கண்டக்டர் பி. எதில்? பியில். இந்த பிங்கிற லாங் கண்டக்டரில் ஒரு ஸ்மால் கண்டக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், எடுத்துக்கிறேன். கன்சிடர் ஸ்மால் கண்டக்டர், ஒரு சிறிய கடத்தியை எடுத்துக்கிறேன். அதனுடைய லென்த் டிஎல். அதில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், கிரியேட்டிங் ஸ்மால் ஃபோர்ஸ் எவ்வளோ, மிகச்சிறிய விசை எவ்வளோ. இந்த பாருங்கள், டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு, இந்த பாருங்கள், ஐனா இந்த இடத்துல I2 எடுத்துக்கிறேன். ரெண்டாவது கடத்தி பி, டிஎல், எல்லுன்னா இந்த இடத்துல இதில் தான் நான் எடுத்துக்கிறேன் பியில். அப்போ அதனுடைய லென்த்து, ஸ்மால் லென்த் டிஎல். அப்போ அதில் கிரியேட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ, B1. பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ பாருங்கள், இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் 1 2ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு I2 டிஎல் அப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன சார் வேணும்னா, இங்கே பாருங்கள், இது லென்த்து, ஓகே, இது லென்த்து. கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது, I1. ரெண்டு எப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ இந்த டைரக்ஷன்னா எனக்கு மேக்ஸில் பாருங்கள், எந்த ஆக்சிஸ் லாங், இசட் ஆக்சிஸ். இசட் ஆக்சிஸ் என்ன இருக்குது, கே. அப்போ பாருங்கள், கே வெக்டர் டிஎல், இந்த ஐயும் என்ன எடுத்துக்கிறேன், கே வெக்டர். அந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டும் ஒரே, எல்லும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனாக இருக்குது. எந்த டைரக்ஷனோ அலாங் கே, அதாவது இசட் ஆக்சிஸ். அப்போ இன்ட்டு B1 வேல்யூ எவ்வளோ, தோருக்கு பாருங்கள், μ0 I1/2/R. இப்போ எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி கிரியேட் ஆகுது, அப்படி உள்ளே போயிட்டு வெளில வருது. நல்லா கவனிங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்லேருந்து அப்படி செகண்டுக்கு போயிட்டு அப்படி தொட்டுட்டு வெளில வருது. அப்படின்னா எனக்கு இங்கே பாருங்கள், இது இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். இது வெளியில், இது உள்ள, நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். அப்போது இது அவுட்டு, இது இன்னு. அப்போ எனக்கு இப்படி தான் போயிட்டு வருது இந்த டைரக்ஷனில். அப்போது இதுக்கு ஆப்போசிட் தானே, இது ஐன்னா இது மைனஸ் ஐ வெக்டர் தானே, இது ஐ வெக்டர்னா இது மைனஸ் ஐ வெக்டர் தானே, இது ஜேன்னா இது மைனஸ் ஜே வெக்டர் தானே. ஓகே, சரி. அப்போ நமக்கு இப்படி தானே போகுது. அப்போது இதை எதை எடுத்துக்கிறோம் நம்ம, மைனஸ் ஐ. இதை பாருங்கள், மைனஸ் ஐ. புரியுதா? ரைட். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்மால் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும், டிஎஃப் அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸன் ஐ இங்கே முன்னாடி எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு கோர்வையாக ஒரு ஆர்டர் எழுதுங்க பார்ப்போம். μ0 I1 I2 DL பாருங்க பை 2/R. மைனஸை முன்னாடி எடுத்துட்டேன். மேக்ஸில் கே கிராஸ் ஐன்னா ஜே. இதை பாருங்கள், கே கிராஸ் ஐன்னா ஜே. இப்படி தான் போயிட்டு வருது. கே கிராஸ் ஐன்னா ஜே. இதை பாருங்கள், அப்போ நமக்கு கே கிராஸ் ஐன்னா மேக்ஸில் ஜே வெக்டர்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். μ0 I1 I2 DL கே கிராஸ் ஐங்கிறது ஜே வெக்டர் 2/R. இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சேன், செகண்ட் கண்டக்டரில் ஸ்மால் ஃபோர்ஸ், செகண்ட் கண்டக்டர் லென்த் கண்டக்டரில் ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண, அதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஸ்மால் ஃபோர்ஸ் எடுத்தேன். அப்போ எடுத்து கண்டுபிடிச்சிட்டேன். என்னென்று மைனஸ் μ0 I1 I2 DL பை 2/R இன்ட்டு ஜே வெக்டர். ஓகே, சரி. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு ஃபோர்ஸ் ஆன் த டோட்டல் லாங் கண்டக்டர் அப்படின்னு என்ன, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு என்ன அர்த்தம், டோட்டல் லென்த்து எடுத்துப்போமே. அப்போ டோட்டல் லென்த்துனா இப்போ எல் எங்கே வந்துடும், கீழே வந்துடும். F/L ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இது அப்படியே எடுத்துங்க, மைனஸ் அடிச்சிங்க, μ0 எடுத்துக்கிட்டோம், I1 I2 2/R அப்படியே ஜே வெக்டர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், டோட்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸ்மால் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் எடுத்தாச்சு. அதாவது விசை, ஓரளவு விசைக்கான மதிப்பு எடுத்துக்கிட்டாச்சு. ஓரளவு லென்த்துக்கான விசை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓரளவு நீளத்துக்கான விசைக்கான மதிப்பு அப்படின்னு எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்போது
நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபஸ்ட்டில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்ட் கண்டக்டரில் எவ்வளோ ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம், ஃபோர்ஸுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம். அதே தானே செகண்ட் கண்டக்டர்லேயும் இப்போது இதில் பாஸ் பண்ணக்கூடிய கரண்ட் எவ்வளோ, I2. அப்போ நமக்கு என்ன சார் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இதில் அதே மாதிரி தானே இதுலேயும் என்ன உருவாகும், இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும், இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுமா உருவாகாதா, அப்போது இப்படி தான் உருவாகும். அது உருவாகும்போது எதை டச் பண்ணும், ஃபஸ்ட்டு கண்டக்டரை டச் பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் எவ்வளோ, அப்போது முன்னாடி செகண்ட் கண்டக்டருடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம், ஒரு ஸ்மால் எலமெண்ட் எடுத்துகிட்டு. இப்போது இதை இது உள்ளே போயிட்டு வெளில வருதா, இது வெளியில் வந்து உள்ளே வரும், வெளியில் வந்து உள்ளே வரும், அதாவது அவுட் இன்டு இன். இது இன் அவுட், இது அவுட் இன். நல்லா ஞாபகம், இது வெளியில் வந்து அப்படி உள்ளே வருது. அப்போ நமக்கு என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல அப்போது இங்கே பாருங்கள், அவுட்டுன்னா என்ன, இந்த இருக்குது பாருங்கள் ஐ, நம்ம இன்னும் என்ன பண்ணோம், மைனஸ் ஐன்னு எடுத்தோம். இப்போ பாருங்கள், அதே தானே ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ பிக்கு, அதே சிமிலர்லி ஏக்கா தானே. அப்போ செகண்ட் கண்டக்டர் பி, பாருங்கள் செகண்ட் கண்டக்டர்னால் என்ன, B2, இது B1 வச்சுங்களேன், அது என்னென்னு எடுத்துக்கலாம், B2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ B2 μ0, இங்கே என்ன இருக்குது I1 அப்படின்னா அங்கே என்னது பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது I2, இங்கே I1னால் பியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்து, இங்கே I2னால் B2ல் எவ்வளோ ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகுது பாருங்கள், I2 2/R. அதே தானே இங்கே பாருங்கள், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆன் த லெமன் டிஎல் அந்த கண்டக்டர் ஏ அப்படி எடுத்துக்கிட்டோம்னா என்ன வரும், அதே சேம் டிஎஃப் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு I1 டிஎல் B2, திருப்பி என்ன வரும், I1 டிஎல், அந்த டிஎல்லும் எல்லும் கரண்ட்டும் எப்படி இருக்குது, சேம். எந்த ஆக்சிஸ், அலாங் இசட் ஆக்சிஸ், இசட்டில் என்ன இருக்குது கே. இந்த பாருங்கள், அப்படியே B2 வேல்யூ எடுத்து கொடுங்க, B0 I2 2/R. எனக்கு என்ன ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது பாருங்கள், கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி. இது இந்த டைரக்ஷன் இன் அவுட், இது அவுட் இன். நல்லா கவனிச்சிங்கன்னா போகிறீங்க, இப்படி இங்கே இப்படி போகுது, இது இப்படி போயிட்டு இப்படி வருது. இங்கே பாருங்கள், நல்லா கவனிச்சிக்கிறேன், இது உள்ளே போயிட்டு வெளில. அதே மாதிரி இது பாருங்கள், வெளியில் உள்ளே வருது பாருங்கள், நல்லா புரியுதா பாருங்கள், வெளியில் உள்ளே வருது பாருங்கள். அப்போ இது உள்ளே போயிட்டு வெளில வருது, இது வெளியில் உள்ளே வருது. அப்போ பாருங்கள், அவுட்னா எவ்வளோ, நல்லா கவனிச்சா பாருங்கள், ஐ என்ன, ஐ ப்ளஸ் ஐ. அப்போ பாருங்கள் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், ஐ எப்படி எழுதலாம் பாருங்கள், டிஎஃப் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு μ0 I1 I2 dl பை 2/R. கே, இந்த கே எடுத்துங்க, இந்த கிராஸ் ஐ எடுத்து, கே கிராஸ் ஐ என்ன, ஜே வெக்டர். அப்போ நமக்கு என்ன டோட்டல் லென்த் ஆஃப் த கண்டக்டர் ஆன் த ஃபோர்ஸ் எவ்வளோ, F/L ஈக்குவல் டு அதே சேம். இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதே மாதிரி, இது மைனஸில் வரும், இது இதில் வரும் ப்ளஸில் வரும். அப்போ உனக்கு இதில் என்ன தெரியுது, சிமிலர்லின்னு போட்டு நான் எழுதிட்டேன், ரைட்டா. இப்போ இதில் என்ன உனக்கு என்ன தெரியுது, அதாவது இந்த கண்டக்டரில் ஒரே டைரக்ஷனில், அதாவது சேம் டைரக்ஷனாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். நல்லா ஏமாச்சு, சேம் டைரக்ஷனாக இருந்தால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தால் இப்படி இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதாவது கரண்ட் சேம் டைரக்ஷனாக பாஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு இதனுடைய ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், இதனுடைய ஃபோர்ஸ் இப்படி இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். அதே கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சு அப்படின்னா, பாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும், விரட்டு விசை ஈர்ப்பு. அதாவது மின்னோட்டம் ஒரே திசையில் பாய்ந்தால் ஈர்ப்பு விசையாகும், மின்னோட்டம் எதிர் திசையில் அதாவது பாஸ் பண்ணோம் அப்படின்னா பாய்ந்தால்னா எப்படி இருக்குன்னா விரட்டு விசை அப்படின்னு எடுத்துக்கிறோம், ரைட். இதுலேருந்து என்ன அப்படின்னா நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா ஆம்பியர், டெஃபினேஷன் ஆஃப் ஆம்பியர்னால் என்ன. அப்போ நீ என்ன பண்ணணும், μ0 வேல்யூ
I1 I2 பையனுடைய வேல்யூ ஆர்னுடைய வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் 1 ஆம்பியர் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதை உங்கள் புக்கில் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. அது எழுதுனீங்கன்னா தான் 1 மார்க் கொடுப்பாங்க. அது எழுதணும் டெஃபினட்டாக. அதை 2 மார்க்கில் டெஃபினேஷனாக கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போது உனக்கு ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு 5 மார்க்கு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப இதை க்ளீனாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் படித்தா தான் உனக்கு ஈஸியாக மார்க் 5 மார்க் அப்படிங்கிறது வரும். நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்படி படிச்சுட்டு அப்படின்னா சுத்தமாக புரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி இதெல்லாம் உனக்கு இது தெரிஞ்சாதான், இதெல்லாம் உனக்கு புரிஞ்சாதான், இந்த ஐடியாக்கள் புரிஞ்சாதான், இது மேக்ஸ் சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் புரிஞ்சாதான் இந்த டயக்ராமுக்கான டெரிவேஷன் ஈஸியாக புரியும். நீ நினைக்கிற மாதிரி டைரெக்டாக அப்படியே எடுத்து எழுதுறது முடியாத விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க்கு பின்னாடி ஃப்யூச்சரில் நமக்கு கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 மார்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட். அப்போது மாணவர்கள்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு. எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்ருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு பெஸ்ட்டு டீச்சர் இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பெஸ்ட்டு டீச்சர் இன் யுவர் பெஸ்ட் டீச்சர், அதாவது இஸ் யுவர் லாஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும். அப்படி புரிஞ்சாதான் ஆசிரியர்களுடைய கனவை நீங்கள் நினைவாக்கலாம். நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் என்னுடைய அடுத்த கட்ட மோட்டிஃபிகேஷன் அமையும்.